வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குழந்தையெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல. ஒரு தாய் அப்படி கெட்டி பிடிச்சி அந்த குழந்தைய நீங்கள் மீடியாலாம் போடும்போது மரணம் வரைக்கும் ஒரு தாய் ஒரு குழந்தைய பிடிச்சிருக்கானா எவ்வளோ தவிச்சிருப்பாங்க. ஒரு 8 கிலோமீட்டர் கல்லும் மண்ணும் பாறையுமா உருண்டு வந்து ஒரு இடத்துல இதாகும் போது பாறைக்கு இடையில பாதி உடல், மண்ணுக்குள்ள பாதி உடல். காதோட கம்மல் பார்த்து ஒரு அம்மா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. வயசான ஒரு தாத்தாவை சந்திச்சு 16 பேரை குடும்பத்துல இழந்த ஒரு பேத்தியோட கையை பார்த்து இதான் பேத்தியோட கையை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மா அந்த 25 பேர் இறந்தாங்கல்ல, அந்த புக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இந்த புக்கம் யார்கிட்ட அவங்க ஆதங்கத்தை சொல்றேன்னு தெரியல. ஓடி வந்து அந்த அம்மா கெட்டி பிடிச்சிட்டு இருக்கு. 5 லாரி பழைய துணி, மட்டும் போட்ட துணி கிழிஞ்சது, ஜட்டி போட்ட சட்டி அப்படியே விஸ்பரை கழட்டினா அந்த ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல்லோடி கொடுத்து விட்டுருக்கீங்க. ஏன் அங்க போனீங்க? நீ பெரிய தீ வா போன்றீங்க எங்களை. ஆமா, நாங்க தே வா போதான். இங்குதான் நடந்தது அந்த லேண்ட்ஸ்கேப். இங்கு வந்து மலைகள் உருளப்பட்டு இருந்ததுனால் மக்கள் வந்து மண்ணுக்குள் புதைக்கப்பட்டார்கள். இது என்ன, நீ பிளாக் பண்ணதுக்காக வந்தியா? நானும் ஸ்கேம் தான். சோஷியல் ஆக்டிவிஸ்ட் செல்வம் உமா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். 9 நாட்கள் வயநாடுல மீட்பு பணியில ஈடுபட்டு இருந்தீங்க. உங்களோட அனுபவத்தை சொல்ல முடியுமா? உலகத்துல எந்த ஒரு மனிதனுக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம்தான் வயநாடு மக்கள் நடந்திருக்கு. கொரோனாவை விட, சுனாமியை விட, உலகத்துல இதை விட எதுவுமே இல்லை, இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வயநாட்டில் நடந்த விஷயம். கொரோனாவில் மக்கள்லாம் இறந்தாங்க, பாதிக்கப்பட்டாங்க, அவங்கள பார்க்க முடியல. இறந்தது அவங்களோட சொத்து, அவங்களோட நிலபுலன்கள் அப்படியே இருந்துச்சு. சுனாமியில் அப்படி தான். அங்கே போனவங்க, அந்த வீட்டில் இருந்தவங்க அவங்க தான் இறந்தாங்க. அவங்களோட சொத்தோ, அவங்களோட நகையோ நட்டோ, அவங்களோட அடையாளங்களோ வந்து இல்லாமல் போகலை. ஆனால் வயநாடு மக்கள் தன்னோட அடையாளத்தை முழுசும் இழந்தவங்க. இந்த உலகத்தில் கடவுள் இருக்காரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இருந்தால் இந்த மக்களுக்கு இப்படி நடந்திருக்காது அப்படிங்கிறது எங்களுக்கு தோணுது. 2:30 மணிக்கு ஒரு சவுண்டு கேட்குது. முதல் சத்தத்திலே அலர்ட் ஆனவங்க எந்திரிச்சு சரி ஓகே மேலே போயிடுவோம் மலைக்கு அப்படின்னு பாதி பேர் தப்பிச்சிட்டாங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் நாளைக்கு என்ன சமைக்கலாம், நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்கூல் பிள்ளைங்க ஹோம்ஒர்க் எழுதணும். ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு 1 மணி வரைக்கும் கூட பிள்ளைங்க படிச்சிருக்கலாம். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் சரி. பாலுக்கு ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துருப்பாங்க. பாலை கொடுத்துட்டு அப்போ தான் எழுந்து தூங்கியிருப்பாங்க. ஒரு குழந்தை ஒரு 11 மணிக்கெல்லாம் வரைக்கும் எழுதிட்டு நாளைக்கு டீச்சர்கிட்ட ஒப்படைக்கணும்னு அந்த கனவோடி படுத்திருக்கும். கணவருக்கு என்ன சமைக்கலாம், மனைவிக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு என் புருஷனுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த கனவோடி படுத்த மக்களோட கனவுகள் எல்லாமே சுக்குநூறாக நொறுக்கப்பட்டிருக்கு இந்த இயற்கையால். நாங்கள் ஏன் மரம் வளருங்க, இயற்கையை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நாங்கள் ஏன் திரும்ப திரும்ப முட்டாள் மாதிரி பைத்தியக்காரங்க மாதிரி கத்திட்டு இருக்கோன்னா இதனால தான். நீங்கள் மரம் வளர்த்தீங்க, இயற்கையை ஒன்றுமே செய்ய முடியாது. இயற்கை சீற்றம்ங்கிறது சாதாரணம் தான். ஆனால் வீட்டு பக்கத்தில் ஒரு மரத்தை வளர்த்தா அது நம்ம சுவாசிக்கிறது காற்று, சுத்தமான காற்றை தரும். அது மூலமாக மக்கள் இது பண்ணுவாங்க தான் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். 3 கிராமம் சுக்குநூறாக அடையாளம் தெரியாமல் மண்ணோடு மண்ணாக புதைஞ்சிட்டாங்க. இதை நீங்கள் என்ன சொல்லி அவங்கள தேத்த போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஈடாகாது. அந்த ஒரு ஒரு குழந்தையெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல. ஒரு தாய் அப்படி கெட்டி பிடிச்சி அந்த குழந்தைய நீங்கள் மீடியாலாம் போடும்போது ஒரு தாயாக வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, மரணம் வரைக்கும் ஒரு தாய் ஒரு குழந்தைய பிடிச்சிருக்கானா எவ்வளோ தவிச்சிருப்பா. அவரோட கடைசி மூச்சு வரைக்கும் அந்த குழந்தைய விடாமல் இருந்தால, அவளை வந்து உயிரோடு இருந்திருந்தா, அந்த தாய் இருந்திருந்தா, இந்த உலகம் இருக்கிற மக்கள் எல்லாரும் பல கோடி பேரும் அவளை காலில் விழுந்து அன்னை தெரசாக்கு மேலே நான் அந்த தாயை பார்க்குறேன். அந்த குழந்தை அவ்வளோ இதுலேயும் அம்மா விட்டால் நம்ம பிழைக்க மாட்டோமோ அப்படியும் அந்த குழந்தை இருக்குல்ல, கடைசி நிமிஷம் வரைக்கும் தாய் மேலே போட்ட காலை எடுக்காமல் அம்மா காப்பாற்றிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்குல்ல, அந்த குழந்தையோட கனவும் அங்கே நொறுக்கப்பட்டுச்சு. ஒரு குழந்தை இடுப்புக்கு மேலே கிடைக்கிற உடல்கள்லாம் வந்து
அதெல்லாம் கொடுமை. உருண்டு உருண்டு எவ்வளோ சுற்றி ஒரு 8 கிலோமீட்டர் கல்லும் மண்ணும் பாறையுமா உருண்டு வந்து ஒரு இடத்துல இதாகும்போது பாறைக்கு இடையில பாதி உடல், மண்ணுக்குள்ள பாதி உடல், வெளியே தண்ணியோடு அடிச்சுட்டு போனது பாதி உடல். அவர்கள் உடல்கள் முழுசாக மீட்கப்பட முடியாத ஒரு நிலைமை கேரளா கவர்மெண்ட்டுக்கு. காதோட கம்மல் பார்த்து ஒரு அம்மா ஐடென்டி பண்ணியிருக்காங்க. காதை பார்த்து இது என் குழந்தைன்னு ஒரு தாத்தா, வயசான ஒரு தாத்தாவை சந்திச்சு வீட்டில் ஒரு 16 பேரை குடும்பத்தில் இழந்த ஒரு பேத்தியோட கையை பார்த்து இதான் பேத்தியோட கையின்னு ஐடென்டி பண்ணியிருக்காங்க. என்னது என்ன இப்போ நீ எதுக்கு இருக்குன்னு இந்த கடவுள் தெரியலையே எங்களுக்கு. இருக்கிறியா இல்லையா? நாங்கள் இத்தனை மக்கள் சாமியை கும்பிடுறோம், என்னெல்லாமோ சொல்கிறீங்க, எல்லா தெய்வத்தை நாங்களும் கும்பிடுறோம், இருக்கியா இல்லையா? இந்த மக்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? மனுஷங்களால் நடந்துச்சுன்னா நடந்திருந்தால் ஒருவேளை இதை நீங்கள் எல்லோரும் சொன்னாங்க இது வந்து முதல்ல வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு. 1 மாதத்துக்கு முன்னாடியே லைட்டாக அந்த பாறைகள்லாம் உருளும்போது முதல்ல வந்து இதை வெளியே வந்து இது பண்ணியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்கா, முதல்ல அலர்ட் பண்ணியிருக்கலாம். அங்கே என்ன நடந்துச்சுன்னு ரொம்ப பேருக்கு தெரில. இப்படி வந்து இன்டர்வியூ கொடுக்குற எங்களை அவங்கள முட்டாளாகவும் ப்ரொமோஷன் பண்ணுறவங்களால மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு நேரடியாக இன்ன வரைக்கும் நான் செருப்பு போடலை. இன்ன வரைக்கும் அங்கே போன முதல் நாளும் 2ஆம் நாள் பாதி வரைக்கும் நான் செருப்பு போட்டிருந்தேன். இன்ன வரைக்கும் நான் செருப்பு போடலை. போட முடியல, கால் கூசுது, முடியல. எத்தனை உடலை நான் மிதிச்சேனோ, எத்தனை உடல்கள் மேலே என் கால் பட்டுச்சோன்னு நினச்சி இன்ன வரைக்கும் நான் செருப்பு போடலை. நேரில் பார்த்து அழுதவங்களோட ஃபீல்டில் 9 நாள் இருந்தது ரொம்ப கொடுமை. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. வந்தா உலகத்தில் உள்ள கடவுளை எல்லாம் கோயிலெல்லாம் மூடிடுங்க. எதுக்கு சாமி கும்பிட்றீங்க? அங்கே போய் ஃபஸ்ட்டு வீடு வந்து ஈரோடுக்கார வீடு. அந்த வீட்டோட இடத்துல வந்து அவரோட தலை ஏதோ ரத்தம் அப்படி மோதி அந்த வண்டியில் ரத்தம் அப்படியே இருந்துச்சு நாங்கள் போகும்போது. அதெல்லாம் பார்க்கும்போது இவர் உயிரோடு இருப்பாரா, இந்த மண்ணுக்குள்ளே இருக்கார், ஒருவேளை இங்கே இருப்பார் அப்படின்னு அந்த பதத்தட்டிலே நாங்கள் வந்து காலை ஒவ்வொன்று வச்சோம். ரொம்ப பேர் அதே தான் மைண்ட் செட் இருந்துச்சு இங்கே எல்லாத்துக்குமே. போன 25 பேரும் ஒரே மனநிலையில் தான் இருந்தோம். ஏதாவது ஒரு உடல் கிடச்சிடாதா, தேடுங்க, அங்கே தேடுங்க, இங்கே தேடுங்க. கம்பு ஊனி மேலே ஏறும்போது கூட கம்பை கீழே வச்சு குத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்களோட காலை எடுத்து நாங்கள் வச்சோம். ஒவ்வொரு இடத்துலையும் கம்பை ஊனி தான் நாங்கள் நடந்தோம். நீங்கள் வயநாடு மக்களுக்கு எந்தெந்த மாதிரி உதவிகள் செஞ்சீங்க? 99% தமிழ்நாட்டிலேருந்து 100 வண்டி மொத்தம் வந்திருக்கு. அதில் 68 வண்டி கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கான ப்ரூஃப், இந்த நோட்டு எல்லாமே வச்சு கொண்டு வந்திருக்கேன். எப்படி இது பண்ணேன்னா, நான் அங்கேருந்து லேண்ட்ஸ்லைட் நடந்த அன்னையிலேருந்து அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷமாக நம்ம சமூக பணியில் இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக, பெங்களூர், கர்நாடகா, திருப்பூர் எல்லா மாவட்டத்துலேயும் நல்ல உள்ளங்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் முதல்ல நான் ஃபோன் பண்ணிட்டேன். இப்போ நான் வயநாடு கிளம்ப போகிறேன், இந்தந்த திங்ஸ்லாம் ஒரு நார்மலாக அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்கன்னு டிவியில் பார்த்தாச்சு. அப்போ அவங்களுக்கு தேவையான முதல்ல சமைக்கிறதுக்கான விஷயங்கள் தான் முதல்ல தேவைப்படும். பெட்ஷீட்டு, விஸ்பரு, நாப்கின்னு, புளி, அரிசி எல்லாமே. ஒரு 38 வண்டி என்னோட பர்சனலாக நான் ஃபோன் பண்ணி அங்கே வர வச்சது மட்டும் இல்லை. 11 மணி 12 மணி காலையில் 6 மணிக்கு நாங்கள் தங்கியிருந்த இடம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி. டெய்லி மார்னிங் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த முகாமுக்கு வந்து அந்த வண்டி வர்றதை பார்த்து அந்த வண்டி இது பண்ணி கோஆர்டினேஷன் பண்ணி அந்த பொருளெல்லாம் இறக்கி அந்த எவ்வளோ பொருள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, யார் மூலமாக வந்திருக்கீங்கிறத சமூக வலைதளத்தில் அதை பதிவாகவே இட்டு இந்த பதிவெல்லாம் போடுறதுக்கு நீ சொல்லுவாங்க, இந்த கையில் கொடுக்குறது இந்த கையில் தெரியக்கூடாது, நீங்கள் ஏன் வீடியோ போடுறீங்கன்னு கேட்குற முட்டாள்களே, வாங்க ஃபீல்டுக்கு வாங்க, ஒர்க் பண்ணுங்க. நீ ஒரு ஃபோட்டோ கூட எடுக்காமல் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணாமல் இந்த உலகம் உன்னை நம்புமா? பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டா, பணத்தெல்லாம் சுட்டிட்டு போயிட்டா, இந்த பில்லெல்லாம் பில்லெல்லாம் இருக்குது, இந்த பில்லெல்லாம் காணிக்கலாட்டி நீ என்னை நம்புவியா? எனக்கு தெரிஞ்சவன் நம்புவான், யாரோ ஒரு மனுஷன் நம்புவானா என்ன? வேறு என்ன பண்ணுறது? இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் இந்த பிச்சிங்கிற சோப்புலேருந்து பேஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் விளம்பரம் பண்ணி அதானே வாங்கி சாப்பிட்றீங்க, அதானே பல்லு தேய்க்கிறீங்க. எங்கே ப்ரமோஷனே பண்ணாத ஏதாவது ஒரு பேஸ்ட்டை வாங்கி நீங்கள் இது பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். கோல்கேட்டு அது இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் எங்கேயோ ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் உட்காந்து பேஸ்ட்டு தயாரிக்கிறான், அவன்கிட்ட போய் வாங்கி அந்த பேஸ்ட்டை இது பண்ணுவீங்களா? அதெல்லாம் ப்ரொமோஷனு, அவனுக்கு இது வருதுன்னு பண்ணுறான், அதெல்லாம் நீங்கள் ப்ரொமோஷன் பார்க்குறீங்க. நாங்கள் செஞ்ச நல்லதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரையில் என்ன தப்பு? 36 வண்டி என் மூலமாக அந்த மக்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் செஞ்சாச்சு. எல்லா விஷயம்னா சாப்பிட்றதுக்கு மளிகை பொருள் மாத்திரம் தான் நம்ம செஞ்சுருக்கோமே தவிர
அவங்களுக்கு தேவையான வேறு எதுவுமே நம்ம செய்ய முடியாது, அவங்கள பார்க்க முடியாது. தமிழக மக்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஒரு சக மனுஷனுக்கு ஒன்றுனா ஓடி வந்தாங்க பாருங்க. லாரி லாரியா, வண்டி வண்டியா, ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோனு, எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டாங்க. என் நம்பர் சோசியல் மீடியாவில் இருக்குது. ஏக்கா இந்த பொருள் என்னக்கா வேணும், என்னக்கா வேணும், என்னக்கா வேணும்னு ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 கால் அட்டன் பண்ணுறேன். நைட்டும் பகலும் 3 மணி 2 மணிக்கு ரூமுக்கு போய் படுக்கிறதுக்கு 2:30 மணி ஆயிடுது. இப்போ அங்க இருக்க வயநாடு மக்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறப்பட்டுருச்சா? இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கு? என்ன தேவையை நிறைவேற்றிட்டோம். வெறும் மளிகை பொருளையும் இதையும் தானே கொடுத்துருக்கீங்க. வீடு கொடுத்துட்டீங்களா? சமைக்கிறதுக்கு அடுப்பு எங்க? சரி பொருளை கொடுத்துட்டீங்க, அடுப்பு யார் கொடுப்பா? சரி குழம்பு வைக்கணும், மிக்ஸி யார் கொடுப்பா? வீடு பெருக்கணும், தொடப்பை யார் கொடுப்பா? குழந்தையும் குழந்தைக்கு செருப்பெல்லாம் கொடுத்துட்டீங்க, அது யூனிஃபார்ம் யார் கொடுப்பா? ஸ்கூலுக்கு போய் பேக் யார் கொடுப்பா? நோட்டு யார் கொடுப்பா? இதெல்லாம் எங்கே பண்ணியிருக்கோம்? நம்ம 10ல் ஒரு 2-3% செஞ்சுருக்கோம். 7% பெண்டிங் இருக்குது. அவங்க வெளியே முகாம்லேருந்து வெளியே வந்து ஒருவேளை கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லாரையும் ஒரு இடத்துலையே தங்க வைக்க போகிறாங்களான்னு கவர்மெண்ட் சைடில் எங்களுக்கு தெரில. 1. 2வது அவங்க சைடில் ஒருவேளை அவங்க அங்கே வேண்டாம், நாங்கள் கேம்பில் தங்கலை, நாங்கள் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்குறோன்னா நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்ட நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 பேர் இருக்காங்க. எல்லாருக்கிட்டேயும் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சி நம்ம அங்கே அவங்களுக்கு தேவையானதை நேரில் போய் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. கேரளாவில் இருக்கக்கூடிய பெரிய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அவங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான உதவிகள் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். அவங்க செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் ஃபண்டுக்கு ஃபண்டு வந்திருக்கிறதுலாம் உண்மைதான். இது நடக்குமா, எப்போ நடக்கும், அந்த டேட்டையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ எல்லாருமே இப்போ நான் 2 கோடி பணம் கொடுத்தேன், இந்த பணத்தில் இதெல்லாம் செய்யுங்கன்னு ஒரு சின்ன லிஸ்ட் அவுட் மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 1 இத்தனை கோடி பணம் இந்த இடத்த நான் கொடுக்குறேன், இந்த தேதியில் கவர்மெண்ட்டிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அந்த தேதியோடு குறிப்பிட்டா இது வயநாடு மக்களுக்குன்னு இல்லை, வயநாடு மக்கள் பேரில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது பண்ணி கொடுத்தோம் அப்படி பண்ணியிருந்தால் அந்த மக்களுக்கு போய் சீக்கிரம் இந்த தேதியில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலை. ஒரு நியூஸாக நான் கொடுத்துட்டேன், கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கப்பட்டதுங்கிற வார்த்தை ஓகே, நல்ல விஷயம். ஆனால் கேரளா கவர்மெண்ட் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லாருக்கும் பெட்டு. நான் கேம்புக்குள்ளே அனுமதி பெற்று உள்ளே போய் நான் ஒரு சில பேர் சந்தித்தேன். நான் உள்ளே ஃபோட்டோ எடுக்கலை, கேமரா உள்ளே கொண்டு போகல, உள்ளே நான் என் ஃபோனை கூட நான் உள்ளே கொண்டு போகல. ஒரு சக மனுஷியாக அந்த மக்களை நான் நேரில் பார்க்கணும், அவங்கள்ட்ட என்னென்னு கேட்கணும்னு மனசார போனேன். எல்லாரும் ஒரே விஷயந்தான். ஒரு அம்மா அந்த 25 பேர் இறந்தாங்கள்ல, ஒரு என் வயசில் கூட இருக்காது, என்னோட சின்ன பிள்ளையாக தான் இருக்கும். எனக்கு ஒரு 45 வயசு ஆச்சு. போனோடனே கெட்டி பிடிக்க ஆள் இல்லை, அங்கே அழுதுட்ருக்காங்க. இந்த ஒரு ரூம் மாதிரி இருக்குது, கிளாஸ் ரூம், அந்த பக்கம் அழுதுட்ருக்காங்க, இந்த பக்கம் யார்கிட்ட அவங்க ஆதங்கத்தை சொல்கிறேன்னு தெரில. ஓடி அந்த அம்மா கெட்டி பிடிச்சது இருக்கே, இதை விட ஒரு பெரிய ஆறுதல் என்ன இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அழ விட்டு சேச்சி நீ கரையணும், நீ பேசு, மனசு விட்டு பேசுகிறாங்க, அவங்க பேசுகிற எனக்கு புரியுது. எல்லாம் போச்சு, அடையாளம் போச்சு, என் புள்ள போச்சு, என் புருஷன் போச்சு, இதெல்லாம் சொல்லும்போது அது கட்டி பிடிக்கும்போது 24 நிமிஷம் அவங்கள நான் கட்டி பிடிச்சிட்டே அப்படியே நின்று பைத்தியக்காரி மாதிரி. இப்போ மக்களுக்கு நிறைய பொருட்கள் கொடுத்துட்டே இருக்காங்க, தேவையான எல்லா பொருட்களும். அதில் சில பழைய பொருட்கள்லாம் வருதுன்றாங்களே, அப்படியா? ஆமாம், பழைய பொருட்கள்னால் நீங்கள் அன்றைக்கி போட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படி கொடுத்து விட்ருக்கீங்க. உதவி பண்ணவங்க நல்ல ட்ரெஸ் கொடுத்ததெல்லாம் உண்மைதான் சாமி. வீட்டில் அதை பற்றி ஒரு வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். பின்னாடி 5 லாரி, அந்த கடந்த 5 நாளையில் 5 லாரி பழைய துணி, மட்டும் போட்ட துணி, கிழிஞ்சது, ஜட்டி போட்ட சட்டி அப்படியே விஸ்பரை கழட்டினா அந்த ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல்லோடி கொடுத்து விட்ருக்கீங்க. இது யார் பண்ணாங்க? இவங்க குறிப்பிட்ட ஆட்கள், அங்கே கேமராலாம் கிடையாது. அதே போல் ஜென்ஸு போட்ட ஓட்ட சட்டி, இதெல்லாம் என்னது? நம்ம ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். நீங்கள் விளையாட்டுக்கு பண்ணீங்களா இது நம்மளுக்கா? ஆனால் நீங்கள் உங்கள் நல்ல மனசுக்கு தான் பண்ணியிருப்பீங்க. சரி இதுவாக போய் சேர்த்தோம் ஒன்றும் இல்லாத மனுஷனுக்கு அப்படின்னு நல்ல மனுஷன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எதனால் இப்படி நடந்துச்சு, யார் இதை கொண்டு வந்தாங்க, வேணும்னே இது நடந்துச்சா, இல்லை வெறுப்பேற்றுறக்க நடந்துச்சா, மக்களோட நிலைமையை அறிஞ்சு இப்படி பண்ணீங்களா, இல்லை அவங்க உங்களுக்கு தண்ணி தரலங்கிறக்கா இப்படி பண்ணீங்களா? ஆகுன்னா ஒரு கமெண்டில் அவன் தண்ணி தரல, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறீங்க, தேவா போன்னு எங்களை திட்டினீங்க. அவன் தண்ணி படுத்தா நீ செத்தா போயிட்டீங்க, வாழ்ந்துட்டு தானே இருக்கீங்க. தண்ணி தரல என்ன, ஏதோ பிரெட் ஏதோ சாப்பிட்டதுக்கு ஒரு மதுன்னு ஒரு சகோதரன் எங்களுக்கு தான் கொந்தளிச்சது. உண்மைதான், அது ஒருத்தன் செஞ்சதுக்கு அந்த ஊருக்கு என்ன செய்யும், அந்த மாநிலம் என்ன செய்யும்?
ஒருத்தன் பண்ணால் ஒரு 10 பேர் பண்ணானா அவனை தண்டிக்கணும், அவனை பற்றி பேசணும், அவனுக்கு நீ செஞ்சால் கேட்கணும். நான் அவனுக்கு மட்டும் செய்யலையே, உலகத்துக்கும் ஊருக்கும் தானே செய்கிறோம், அந்த மாநிலத்துக்கு தானே நம்ம செய்கிறோம், அந்த மக்களுக்கு தானே செய்கிறோம். ஏன் அங்கே போனீங்க? நீ பெரிய தீ வா போன்றீங்க எங்களை. ஆமாம், நாங்கள் வா போதான். எங்களுக்கு இருக்க மனிதாவும் இருக்குன்னா நீ ஃபீல்டுக்கு வந்து அவங்களுக்கு செய். எவன் உனக்கு வந்து அப்படி அவன் செஞ்சானா அவனை நீ கொல்லு, உனக்கு தேவைன்னா. நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம். எங்கள் சமூக பணியில் வந்து நல்லவன் கெட்டவன், அவன் கொலைக்காரன் அவன் கொள்ளைக்காரன்லாம் கிடையாது. பசின்னு கேட்டால் கொள்ளைக்காரனால ஒரு வயசு சோற போடுவோம். இது எங்களோட குணம். இதான் சமூக பொறுப்பு சொல்லி தந்திருக்கு. கொந்தளிக்கும் போது எங்களுக்கு புரியுது. இதை தொடர்ந்து மீடியால இருந்து நிறைய பேர் அங்கே உதவுறேன்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்க அங்கே வந்து அவங்களோட மீட்பு பணியில் மட்டும் ஈடுபட்டாங்களா, இல்லை அவங்களால மக்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருந்துச்சா? மீட்பு பணியில் இருக்கிறவங்களையும் ரொம்ப பேர் அந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க செய்த மீட்பு பணியில் இருக்கிறவங்களை கொண்டு வந்ததும் ஒரு ஹேட்ஸ்அப். அதே போல் அவங்க இன்னொரு விஷயத்தையும் பண்ணே தான் ஒரு வருத்தமாக இருக்குது. மீட்பு பணியில் பண்ணவங்க அவங்க செஞ்சால் பரவாயில்ல, ஒரு யூடியூப்புக்கு கண்டென்ட்டுக்காக வந்தவங்கெல்லாம் எடுத்து இது பண்ணது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்களும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க மாட்டோம்ல, எங்களுக்கு ப்ரூஃபுக்காக எடுப்போம். இந்த ஒரு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்தாங்க பில்லு, இந்த பில்லெல்லாம் தயவுசெய்து லாஸ்ட்டில் காணிச்சிருங்க, நோட்டு பக்கத்தில் இருக்குது. இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, இங்கே இது நடக்குது, சமயத்தை நாங்கள் இன்னைக்கு பண்ணியிருக்கோன்னு அப்டேட்டு மக்களுக்கு. நம்ம என்ன அங்கே போய் என்ன கிழிச்சிங்க கிளம்பி வாங்கன்னு ஒருத்தங்க அமௌண்ட் போட்டாங்களோ அந்த கிழிக்கிறதுக்கான ஒரு இதுதான் ப்ரூஃப், அதுதான் செய்கிறோம். இதை விட்டுட்டு இங்கே தான் நடந்தது அந்த லேண்ட்ஸ்கேப், இங்கு வந்து மலைகள் உருளப்பட்டு இருந்ததுனால் மக்கள் வந்து மண்ணுக்குள் புதைக்கப்பட்டார்கள். இது என்ன நீ பிளாக் பண்ணதுக்காக வந்தியா? இந்த மாதிரி ஆட்கள்லாம் ப்ரொமோட் பண்ணது மீடியா பண்ணது பெரிய தப்பு. சரி ஓகே, அதை ஒரு பண்ணிங்களா, எதுக்கு கேமரா உள்ள ஒன்று? சரி ஓகே, நீங்கள் மீடியா பீப்புள் கொண்டு வந்தீங்க. நீங்கள் அங்கே சமூக ஆர்வலர்னு ஒரு சில பேர் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஹூ இஸ் திஸ் சமூக ஆர்வலர்? சமூக ஆர்வலர்னா யார்? தன்னோட உயிரையும் தன்னுடைய உடம்பையும் இந்த மண்ணுக்குள் புதையும் வரை தன்னை அர்ப்பணிச்சிட்டு சக மனுஷனுக்காக எந்த ஒரு நிலைமையிலையும் நேர்மையும் உண்மையும் கண்ணியத்தோடு இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறவன் தான் சமூக ஆர்வலர். அன்னை தெரசா அம்மா மாதிரி கண்ணியத்தை இழந்தாங்க, கோபம் போயிடுச்சு, அன்பு மட்டும்தான் இருந்துச்சு. உயிர் போனால் போட்டோம், மானம் போனால் போட்டோம், என்ன போனாலும் பரவாயில்ல, என் மக்களுக்கு நான் நல்லது செய்வேன்னு கையேந்தி தர்மம் எடுத்து பிள்ளைங்களுக்கு போட்டாங்க. உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும், காரி துப்புனது தொடச்சிட்டு என் பிள்ளைக்கு நான் அப்படி தான், நான் பிச்சைக்காரி, நான் பிச்சை எடுக்கேன், அதை நேர்மையாக பிச்சை எடுத்து என்ன பிச்சை எடுக்கணும் அதை பில்லோடி காணிச்சிடுறேன். இதை விட நான் எப்படி நேர்மையாக உனக்கு காணிக்கிறது? உனக்கு என்ன பிடிக்கலையா போயிரு, அவ்வளோதான். அந்த சரி ஓகே, நீங்கள் எல்லோரும் வந்து உள்ளே வந்தீங்க, வ்ளாக் எடுத்தீங்க. நாங்களும் வந்து சமூக ஆர்வலர் தான். நாங்கள் ஏன் யூடியூப்லாம் ஆரம்பிக்கலை? ரொம்ப வருஷம் ஃபீல்டில் இருக்கோம், 7-8 வருஷமாக இருக்கோம். நாங்கள் யூடியூப்லாம் போட மாட்டோம். எதை போடணும் எதை போடக்கூடாது, எது மனிதம் எது மனிதம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஸ்கேம் பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் எதாவது தெரிய வந்துச்சா உங்களுக்கு? நானும் ஸ்கேம் தான். எனக்கு ஒருத்தர் சொன்னார், அதையும் நான் நீங்கள் கண்டென்ட்டாக போட்டாலும் சரி, நான் ஸ்கேம் பண்ணேன்னு சொன்னார். என் கையில் எவ்வளோ காசு வந்துச்சு, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது நான் இன்றைக்கி புதுசாக அந்த வயநாடு மக்களுக்காக சரியில்லை, 8 வருஷமாக இதை பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ பணம் வந்துச்சு? 39,000 ரூபா என் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. என் பையனோட சம்பளம், எனக்கு என்னோட சம்பளம் எல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் என் பையன் ஒரு 15,000 ரூபா சம்பளம் போட்டான். மொத்தம் வந்து எவ்வளோ பணம் என் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, சிவா போட்டது, ஆனந்த் போட்டது, என் பையனோட இது அக்கௌண்ட், இதெல்லாம் டீட்டெயில். இது பக்கம் 31,830 ரூபா ஒரு சகோதரி ஹெல்ப் பண்ணாங்க. லாகவா அரசு சாரோட ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்து அந்த ட்ரஸ்ட் இல்லை, வெளியே வச்சுருக்க ஒரு பிரதர் 5,000 ரூபா, காக்குங்கரங்கள் 12,000 ரூபா, 5 ஸ்டார் குரூப் 5,000 ரூபா. இது எல்லாத்துக்கும் பில்லு, இப்படி யாரெல்லாம் போட்டாங்களோ இவங்களோட பில்லு வச்சுருக்கேன். இது ஸ்கேமா? இதை விட ஒரு மனுஷி வந்து எப்படி இது பண்ண முடியும்? அந்த ஊரில் பர்ச்சேஸ் பண்ணேன், அங்கேயே வீடியோ போட்டேன். ஆனால் வீடியோ போட்டதுக்கு அடுத்த நாள் போட்டேன், நேரம் இல்லை. அதை எடிட் பண்ணி அவங்களுக்கு பேர் போட்டு போடுறதுக்கு நேரம் இல்லை. இப்படி யாராவது வந்து பில்லு காணிச்சு போட்டிங்களா? சரி, பணம் கலெக்ட் பண்ணிங்கல்ல, ஏன் வந்து இவ்வளோ பணம் இருக்குதுன்னு நீங்கள் வீடியோ போட்டிங்க? ஸ்கேம் தான் இருக்குது. வீடியோ போட்டிங்க, பர்சனல் அக்கௌண்ட். நான் பர்சனல் அக்கௌண்ட் தான் வேணா, ட்ரஸ்ட்டு இல்லை சாமி. நான் இப்போ புதுசாக இன்றைக்கி நீ பண்ணா, நீ சொன்ன மாதிரி ஸ்கேமுன்னு சொன்னால் அந்தப்போ ப்ரூஃபு இந்த வச்சுருக்கேன் பேப்பரில். அதுவும் ப்ரூஃப் வேணுமா? அந்த பையன் வீட்டில் வந்து செக் பண்ணி எதாவது இருக்குன்னு. அக்கௌண்ட் வேணுமா? அந்த அக்கௌண்ட் வாண்ட்டை நிரூபிக்க வேண்டியதில்லை, கவர்மெண்ட்டில் பட்டு அதை நான் ஒப்படைக்க ரெடி, நியாயமாக இருக்குதுன்னு சொல்லிடுவேன். அது ஒன்று. ஸ்கேம் பண்ணதுக்கு கலெக்ட் பண்ணிங்க பணம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் எனக்கு நான் வீடியோலாம் பார்த்தேன். யூடியூபர்ஸ்லாம் ரொம்ப பேர் பண்ணிங்க, இவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்னு. திடீர்னு வந்து அடுத்து பண்ணுங்க அப்படின்னு, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு 3ஆவது நாள்லேருந்து நீங்கள் வீடியோ போட்டிங்க. 5ஆவது நாள் 6ஆவது நாள் நாங்கள் அந்த பொருள் கொஞ்சம்
அதிகமாகுதுன்னு ரீச் பண்ணோன்னா இப்போ பொருள் எதுவும் நம்ம கொடுக்க வேண்டாம், வெயிட் பண்ணுவோம், அவங்கள விக்டிமை நேரில் பார்த்து நம்ம கொடுக்கலான்னு ஒரு சில பேர் வீடியோ போட்டாங்க. விக்டிமை எப்படி நீங்கள் நேரில் சந்திப்பீங்க? கேரளா கவர்மெண்ட்டில் அப்படி ஒரு அலோடே கிடையாது. நான் ஒரு விக்டிம் வீடியோ போட்டேன், அதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக போடுவாங்க. நான் ஒரு விக்டிம் வீடியோ போட்டேன், அது விக்டிம் கிடையாது, பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களோ இழந்தவங்க ஒரு தாத்தா, அவர் தான் விக்டிம். இன்னொரு பாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், அவங்க விக்டிமும் கிடையாது, அதில் பாதிக்கப்பட்டவங்களும் கிடையாது. அதுவும் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவான் இதை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு. அவங்க 2 பேருமே விக்டிம் கிடையாது, பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. ஓகே, அவங்கள சந்தித்து நான் நேரில் கொடுக்கலான்னு இருக்கேன். கவர்மெண்ட்டு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கேன்னா நீ எப்படி அதை மீறி அவங்கள்ட்ட போய் நேரில் போய் பார்த்து கொடுப்பேன்? இப்போ அங்கே பாதிக்கப்பட்டிருக்க மக்களை யாராவது அடாப்ட் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்களா? ஒரு தவறான தகவல் வந்து சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னா, நீங்கள் அடாப்டேஷன் அப்படின்னா என்ன? ஒரு குழந்தைய யாரும் இல்லை, அந்த குழந்தைய நாங்கள் எடுத்து வளர்க்க தயார் அப்படின்னு சொல்லி தாய் தந்தைகள் வந்து நினச்சி கவர்மெண்ட் மூலமாக அணுகி அதை என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டில் போய் முதல்ல போய் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. நார்மலாக அடாப்டேஷனாக என்னன்னு சொல்லிடுறேன். ஃபார்ம் இருக்குது, அதை வந்து லீகலாக வந்து என்ன ப்ரொசீஜரோ கோர்ட் மூலமாக குழந்தைக்கு அது என்ன ஒரு சில பேர் குழந்தைய மென்ஷன் பண்ணுவாங்க, ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும், இத்தனை மாதம் வேணும், இந்த சிறிய குழந்தை வேணும். ஒரு சில பேர் எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது இருக்கலாம் ஃபார்மு, அதுக்கான இது வெப்சைட்டு எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் லீகலாக கொடுத்துருக்கு. அதில் போய் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை ஃபில் பண்ணி, அது மட்டும் இல்லை, குழந்தைய உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னா உங்களை பற்றி பர்சனல் டீட்டெயில், உங்கள் சொந்தக்காரங்க, நீ எவ்வளோ வச்சுருக்கேன், இந்த குழந்தைய உன்னால் வளர்க்க முடியுமா, இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் ஒரு குழந்தைய உங்கள் கையில் கொடுக்கறதுக்கான கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஆர்டர் படி தான் கொடுப்பாங்க. இதுதான் ரூல்ஸ் நார்மலாக எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும். இப்போ இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் இங்கே இருந்து அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். அது என்ன, ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் இங்கே இருக்கிற குழந்தைங்கள அடாப்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு தவறான தகவல் இருக்குது. அது எந்த யூடியூப் சேனல்லுங்கிற எனக்கு தெரில. அப்படி மட்டும் ஒருத்தன் அப்படி போட்டு தவறான தகவலை வெளியே கொடுத்துருந்தான்னா கேரளா கவர்மெண்ட் மூலமாகவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக அவனை நான் அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன். அவன் யாருன்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. எனக்கு மட்டுமே ஒரு 100லேருந்து 150 தாய்மார்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, எவன் அதை பண்ணுனது, திட்டிருவேன். ஏதாவது அறிவு இருக்கா? நீங்கள் செய்கிற செயல் நல்லே தான். அடாப்டேஷன் கொடுக்குறாங்கன்னு ஏன் தகவலை வெளியே சொல்கிறீங்க? எல்லோரும் என்கிட்ட ஃபோன் பண்ணுறவங்க 100 பேர், அது என்ன ப்ரூஃப் வேணுமா சொல்லுங்கள். என்கிட்ட இருக்குது. எனக்கு ஒரு தாய் 10 வருஷமாக குழந்தை இல்லைம்மா, எனக்கு ஒரு குழந்தையே கொடுத்தா என் உசுருக்கு மேலே நான் பார்த்துப்பேன், எனக்கு என்ன வேணுமோ அந்த குழந்தைக்கு தெரியும். ஒரு தாயோட உணர்வுலாம் நீங்கள் ஏன் விளையாடுறீங்க? இது ஏன் நீங்கள் வெளியே சோசியல் மீடியாவில் போடுறீங்க? உங்கள் யூடியூப்புக்கு அவ்வளோ வியூஸ் போகணுமா? அத்தனை பேர் அதில் போய் என்ன யாருன்னு தெரியாது எனக்கு உண்மையில் நான் வந்து கண்ணால் பார்க்கல. ஆனால் ஃபோன் பண்ண எல்லாருமே நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்தேன் யூடியூப் சேனலில், அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஒரு இடத்துல நம்பர் இருந்துச்சு, கீழே கமெண்டில் உங்கள் நம்பர் இருந்துச்சு. யாரோ ஒருத்தன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற வாலண்டியரிங் அப்படிங்கிற வேறு, சோசியல் ஆக்டிவிட்டீஸ் வேறு. நாங்கள் அடாப்டேஷன் பண்ணுற அந்த ரூல்ஸில், கவர்மெண்ட் ரூல்ஸில் நாங்கள் உள்ளே போகக்கூடாது, சட்டப்படி அது தவறு. வயநாட்டில் இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய் அங்கே 9 நாட்களுக்கு மேலே வந்து உங்களோட மீட்பு பணி தொடர்ந்துருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் எல்லா நேரங்களிலும் உங்களோட இந்த சோஷியல் சர்வீஸ் தொடரட்டும். நன்றி. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.